ஆவியானவரே, இந்த படிப்பு, இந்த பைபிள் ஸ்டடி, இந்த வேத வாசிப்பை நாங்கள் உம்முடைய மகிமைக்காக செய்ய, உம்மை குறித்து மேன்மேலும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கற்க வேண்டியது என்ன என்பதை நீர் தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பா, அடியேன் உம்முடைய கருத்தில் இருக்கிறேன். நீர் என்ன கற்றுத்தருகிறீரோ அதை நாங்கள் கற்கும்படியான அந்த விருத்தசேதனமுள்ள செவிகளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இருதயத்தை விருத்தசேதனம் செய்யும். மீட்பெறும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இது கிளாஸ் கிடையாது, இது ஸ்டடினா என்னென்னா, நீங்களும் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது, உங்களுக்கு கர்த்தர் எதெல்லாம் சொல்கிறோ அதையும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கிளாஸ் தான். முன்னாடிலாம் நான் என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். இது அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இன்றைக்கி முதல் 10-15 நிமிஷங்கள் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறது முதல் 5 வசனங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல் 5 வசனங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, 5 வசனங்களுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில எப்படி நம்ம இந்த அப்ரோச் இருக்க போகுது, இந்த அப்ரோச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம பல விதங்களில் வேதத்தை படிக்கலாம். எஸ்பெஷலி புக் ஆஃப் ரெவலேஷன்றது வெளிப்படுத்தும் விசேஷன்றது நிறைய விஷயங்கள் ஒரு அடையாளங்களாக, அடையாள ரீதியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நிறைய விதத்தில் இதை நாம் தியானிக்கலாம். ஓகே, டிபோனோஸ் 6 திங்கிங் ஹேட்ஸ் அப்படின்னா என்ன எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் சிந்தித்து தியானித்து படிக்கலாம். அப்போது 6 திங்கிங் ஹேட்ஸ் வேரியஸ் விதத்தில் நம்ம திங்க் பண்ணி நம்ம அந்த பார்வையில் நம்ம தியானித்து படிக்கலாம். இல்லை ஹோல் பிரெயின் திங்கிங் கான்செப்ட் அப்படின்ற 4 குவாட்ரண்ட்ஸ் ஆஃப் பிரெயின், அதாவது நமக்கு மிகவும் பிடித்த முறையில் படித்தல், அதை பண்ணலாம். இல்லை வெவ்வேறு கோணங்களில் படிக்கிறது, யூஸிங் டிஃப்ரெண்ட் காகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு கோணங்களில் படிக்கிறது, அதையும் படிக்கலாம். இந்த இந்த இதில் இந்த மாதம் முழுக்க நம்ம வெவ்வேறு இதில் இருக்கிற வெவ்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து கையாளுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். 6 திங்கிங் ஹேட்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ஒயிட் ஹேட், வெள்ளை தொப்பில் கலெக்டிங் ஃபேக்ட்ஸ், என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுவது, என்ன நடந்தது, எது நடக்கப் போகுது அதை மட்டும் சொல்லுவது ஒயிட் ஹேட்டு. எல்லோ ஹேட் பிரைட்னஸ், ஆப்டிமிசம், பாசிட்டிவ்னஸ், ஓவரால் பிக்சர், வேல்யூஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போது எது நமக்கான வாக்குதத்தம் என்ன அப்படிங்கிறது மெயினாக பார்க்கறது எல்லோ திங்கிங் ஹேட்டு. பிளாக் திங்கிங் ஹேட் எங்கெங்கெல்லாம் நமக்கு எச்சரிக்கை வேணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், எங்கெங்கெல்லாம் நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வர்றது பிளாக் திங்கிங் ஹேட்டு. கிரீன் திங்கிங் ஹேட் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய அடையாளங்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நேற்று கூட ஒரு வெளிப்படுத்தல் 8:13 ஈகிள் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல தேவதூதன் இருக்குது. எங்கெங்கெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டியாக மக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரெட் திங்கிங் ஆக்டர் நம்முடைய ஃபீலிங், நமக்கானது, வாட் இஸ் மை அப்ரோச், வாட் இஸ் இன் இட். ப்ளூ திங்கிங் ஹேட் எல்லாவற்றையும் பகுத்தறிகிற ஒரு ஹேட். ஓகே, இதில் நம்ம மெயினாக இந்த 5 ஹேட்ஸையும் நம்ம போடுவோம். ஒரு கோணத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹோல் பிரெயின் திங்கிங் கான்செப்ட். இந்த ஹோல் பிரெயின் திங்கிங் கான்செப்ட் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த கிளாஸ் வராதவங்க யூடியூப்பில் அந்த லிங்க் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மூளையை 4 விதமாக 4 கால் மூளையாக, குவாட்ரண்ட்டாக பிரித்து இதை இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன்.
இது ராஜா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சைக்காலஜியில் படிச்சிருப்பீங்க, பிஎன்எம்ஏ படிக்கிறப்போ சைக்காலஜியில் இதில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ப்ளூ வந்து அனலிட்டிக்கல் திங்கர்ஸ், எல்லோ வந்து ஹோலிஸ்டிக் திங்கர்ஸ், அதாவது என்ன நடக்க போகுது மொத்தமாக அதை திங்க் பண்ணுறது, க்ரீன் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கணும் அதை திங்க் பண்ணுறது, ரெட் வந்து எமோஷ்னல் திங்கர்ஸ். இதில் வந்து இந்த 4 வகையான மக்கள் இருப்பதால் தான் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து 4 சுவிசேஷங்களை கொடுத்துருக்காரு. 4 சுவிசேஷங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அனலிட்டிக்கல் திங்கர்ஸ் மேத்யூ, ஹோலிஸ்டிக் திங்கர்ஸ் லூக்கு, ப்ராக்டிக்கல் திங்கர்ஸ் மார்க்கு, எமோஷ்னல் திங்கர்ஸ் ஜான். ஓகே, இதுக்கான ஃபுல் இது நம்ம போகலை. ஆனால் இதுவும் அந்த திங்கிங் ஹேட்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும், அந்த கலரில் வர்றது சேமாக இருக்கும். ஓகேவா? அதில் எப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ளூ ரவுண்டு பார்க்குறீங்களோ அதை ஹேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சீயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் காகுல்ஸ், வெவ்வேறு மூக்கு கண்ணாடிகள் போட்டு அந்த வேதத்தை பார்த்தல். நியர் விஷன் காகுல், அதாவது ரீடிங் கிளாஸஸ். எனக்கு என்ன இதில் அப்படின்ற அப்ரோச், படிக்க பயன்படுத்துங்க, எனக்கு என்ன செய்தீங்க அப்படின்ற அப்ரோச்சு. அப்போது நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிற போது எனக்கு என்ன, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, விஃபிம் அப்ரோச் அதுவும் இருப்போம். ஃபார் விஷன் காகுல், அதாவது தூர பார்வை இருக்கிற கண்ணாடி. அப்போ ப்ராஃபட்டிக் அப்ரோச், அதாவது தீர்க்க தரிசன பார்வை என்ன, இந்த விஷயத்தில் தீர்க்க தரிசன பார்வை என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். டார்க்கண்ட் கிளாஸஸ், அதாவது வெல்டிங் அடிக்கிற போது ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டார்க்கண்ட் கிளாஸஸ் இருக்கிறவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் இல்லை ப்ரிட்டரிஸ்ட் வியூ அப்படிம்பாங்க. ஏற்கனவே நடந்து முடிந்தது அல்லது நமக்கு நடக்கப் போவதில்லை என்னும் பார்வை. ஓகே, இதுவும் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும். டிண்டட் கிளாஸஸ், அதாவது இப்போது ஒரு க்ரீன் கலர் கண்ணாடியை நீங்கள் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிறது எல்லாமே க்ரீனாக தெரியும். இப்படி வண்ணக்கண்ணாடியை போட்டு பார்க்குற ஒரு விஷயமும் பார்க்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே வெளிப்படுத்தல் இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லி கொடுத்தது கிடையாது. போன பஸ்கா நடந்தபோது அந்த இதில் தான் வந்து இந்த அப்ரோச்சே எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆண்டவரால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதை வச்சு ஒரு 2 வாட்டி வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்த போது மிகவும் ஆழமான விஷயங்கள் வந்ததை நான் பார்க்க முடிந்தது. அதில் அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை படிப்போம். நாம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் மாணவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஓகே, 5 வசனங்கள் படித்திருக்கோம். இந்த 5 வசனங்களில் நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னலாம் இந்த 5 வசனங்களில் பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த 5 வசனங்களில் எனக்கு என்ன, blessed are those who read. Blessed is the one who read and those who listen. இதை படிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். பார்த்தீங்கன்னா படிக்கிறவனும் கேட்கிறவர்களும்னு இருக்கும். இது வந்து அந்த காலத்து வழக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்பது சைனகாக் என்று சொல்லப்படும் ஜெப ஆலயங்களில் மட்டும் இருந்த காலம் இந்த யோவான் எழுதின காலகட்டம் என்பது. அப்போ அங்கே வேதத்தை அவர்கள் எடுத்து ஒருத்தர் படிப்பார், எல்லாரும் கேட்பார்கள். இயேசுவும் அப்படி தான் பண்ணியிருக்காருன்றதை நம்ம சுவிசேஷங்களில் பார்க்குறோம்.
இதனால் தான் படிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அப்படின்றது. இப்போ பிளெஸட்னா என்ன? பாக்கியவான் அப்படின்னு தமிழில் வந்திருக்குது. இதற்கான கிரேக்க பதம் மக்கரோய் அப்படின்ற பதம். இந்த மக்கரோய் என்ற பதம் எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, பெரக்கா அப்படின்ற எந்த எபிரேய பதத்திற்கும் மக்கரோய் என்ற பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. செப்டுவாஜின்ட்டில் பெரக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆசீர்வாதம் என்று அர்த்தமாகிறது. கிருபையும் ஆசீர்வாதம் என்று அர்த்தமாகிறது பெரக்கா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வெளிப்படுத்த விசேஷம் படித்தால் நமக்கு என்ன? பிளெஸட், நாம் பாக்கியவன்களாக இருக்க போகிறோம். வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் யாரோ ஒருத்தர் படிக்க நாம் கேட்டாலே ஆசீர்வாதம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இப்போ நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா வேதத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது காரிஸ் அண்ட் ஷாலோம், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு தன்னுடைய சீஷர்களை இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பிரசங்கிங்க அப்படின்றாரு. சமாதானத்தை கொடுங்கள், சமாதானத்தின் பாத்திரம் இருந்தால் சமாதானம் அந்த வீட்டில் தங்கும், இல்லாவிட்டால் உங்களிடத்திற்கே திரும்பி வந்துவிடும் அப்படிங்கிறாரு இல்லையா. இந்த ஷலோம் சமாதானம், நாம் சமாதானமாக கூடுமானால் எல்லோரும் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குது. கிருபை, இந்த காரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கிரேக்கர்கள் காரிஸ் என்றார்கள், யூதர்கள் ஷாலோம் என்றார்கள். எப்படி நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோமோ அதே போல் கிரேக்கர்கள் காரிஸ் அப்படிம்பாங்க. கிரேக்க யூதர்கள், அதாவது ஹெலனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க காரிஸ் அப்படிம்பாங்க. யூதர்கள், அது யூத மார்க்கத்தமைந்த யூதர்களாகவே பிறந்து வளர்ந்தவர்கள், அவர்கள் ஷாலோம் என்பார்கள். கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் சேர்த்து எழுதப்பட்டது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் காரிஸ் ஷாலோம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இங்கே ஆவியானவர். ஸோ இங்கே நமக்கு ரெட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம். நமக்கு கிருபையும் சமாதானமும் ஆண்டவரால் கிடைக்கும் அப்படிங்கிறது. நமக்கு விஃப்எம், வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, எனக்கு இதில் என்ன பயன் அப்படிங்கிறதுல. அடுத்த ஸ்லைடு, ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு பகுத்தறிவு கேள்வி. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது கிபி 100ஆம் ஆண்டில் அப்படிங்கிறது ஏறக்குறைய கிபி 100ஆம் ஆண்டு, 95 96ன்றாங்க, சில பேர் 100ன்றாங்க. சரி, நம்ம 100ன்னே எடுத்துப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவர்களை அப்படின்றாரே, ஏன் இன்னும் சம்பவிக்கவில்லை? இதற்கான தக்க பதில், லாஜிக்கல் ஆன்சர் 2 பேதுரு 3:8-9. தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷமாகவும் 1000 வருஷம் ஒரு நாளாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கே வர்றாது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். இப்போது இது அவர் டிலே பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. காலத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் காலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இப்போது, ஏன்னா அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ தர்க்க பதில், அனாலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஒரு லாஜிக்கல் ஆன்சர் வேதத்திலிருந்தே நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே காகுல்ஸ், யூஸிங் த காகுல்ஸ், ஓடி காகுல்ஸ், பழைய ஏற்பாட்டு மூக்கு கண்ணாடியில் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். உபாகமம் 32, 39, 40 படித்தோன்னா இதில் எபிரேயில் இருக்கிறது இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் என்பது. அப்போது இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறார்ன்றது ரெவலேஷனில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமுங்க. ஓகே ஓகே நவ் கம்ஸ் த பிக் கொஸ்டின். இப்போ தான் பெரிய கேள்வி ஒன்று வருது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு இயேசுவை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், லாசருவை உயிர்த்தெழச் செய்தார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்தது. யவீருவின் மகளை தலிதா குமி என்று உயிர்த்தெழச் செய்தார். நாயின் ஊர் விதவியின் மகனை உயிர்த்தெழச் செய்தார். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் சாரிபாத்தின் விதவியின் மகனை உயிர்த்தெழச் செய்த எலியா, சுனேமியாளின் மகனை உயிர்த்தெழச் செய்த எலிஷா,
எலிஷாவின் எலும்புகள் பட்டு உயிர்த்தெழுந்த ஒரு மரித்தவன். இப்படிலாம் இருக்கிறாங்களே, இயேசு எப்படி மரித்தவர்களில் முதற் பேரானார் அப்படின்ற கேள்வி. ஓகே, இந்த கேள்வி வந்து நான் உங்களை கேட்குறேன். இப்போது நீங்கள் ஏதாவது தியானிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். மனிதர்கள் எல்லாருமே வந்து மனுஷவங்க தான். ஆக்சுவலா யாருமே உயிர் தெழல இல்லைங்களா? இது வரைக்கும் இயேசு மட்டும்தான் உயிர் தெழுந்திருக்காரு. லாசரு உயிர்த்தெழ செஞ்சார் இல்லையா? திருப்பி இறந்து போயிட்டாங்க. திருப்பி இறந்துட்டாங்க. வெரி குட். அவன் திருப்பி இறந்து போயிட்டான். He is no more. Lazarus is no more. Very good. அதோட கூட ஒருத்தர் சொல்லி அவங்களாம் உயிர் அழிஞ்சாங்க. வெரி குட், அமேசிங். ஆண்டி சொன்னது ரொம்ப, அம்மா சொன்னது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மற்றவர்களால் உயிர்த்தெழச் செய்யப்பட்டவர்கள் அவர்கள். இயேசு தானே உயிர்த்தெழுந்தார். பிதா மட்டுமே அவரை உயிர்த்தினார். பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால் மரித்தவர்லேருந்து முதற் பிறந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 2 பாயிண்ட்ஸும் பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸு. வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்தது இப்போ 7 ஆவிகள். இது நம்ம படிச்சே ஆகணும். ஏசாயா 11:1 மற்றும் 2 வசனங்கள். தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செபிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, அகைன் ஓடி கோகல்ஸ் இங்கே வருது. பழைய ஏற்பாட்டிலேயே 7 ஆவிகள் வருது. 7 வகையான 7-fold ஸ்பிரிட் அப்படின்னு தான் வந்து அரமேயத்துலேயும் எபிரேயிலையும் இருக்கும். ஓகேவா? ஆனால் கிரேக்கத்தில் 7 ஆவிகள் அப்படின்னு வருது. ஓகே, 7-fold ஸ்பிரிட் அப்படின்றது தான் சரியான. நமக்கு 7 ஆவியானவர் இல்லை, ஒரே ஆவியானவர் தான். ஆனால் 7 வகையில் அவர் கிரியை செய்கிறவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாக கர்த்தருடைய ஆவியானவர். பாருங்க, மெனோரால போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஒரு குத்து விளக்கில் போட்டிருக்க தெரியுதா உங்களுக்கு அது? ஓகே, இந்த குத்து விளக்கு தான் யூதர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம். ஓகே, வேறு எதுவுமே யூதர்களை அடையாளப்படுத்தாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த குத்து விளக்கு தான் யூதர்களை அடையாளப்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்டார் ஆஃப் டேவிட் போட்டு ஒரு ஃப்ளாக் போட்டு, இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் அண்ட் ஃப்ளாகை நிறைய கண்ட்ரீஸ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூதர்களுக்கான ஒரு பிரத்யேக அடையாளம் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கை நம்ம நிறைய இந்த இதில் பார்ப்போம். ஓகே, 7 வகையான ஆவி. இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். 7 குத்து விளக்கு அந்த 7 இருக்கு. அது யூதர்களுக்கு அடையாளம்னு சொல்றீங்க. அப்ப கிரேக்கர்ல இருந்து வந்தது என்னாச்சு? கிரேக்கர்கள் வந்து நீங்கள் நிறைய 7 ஸ்பிரிட் 7 லேம்ப்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 7 டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸ் இருக்கிற மாதிரி, 7 டார்ச்சஸ் இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆக்சுவலாக அது தவறான இது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யூதனாக வந்தார். இந்த இஸ்ரவேலுக்கு காண்பிக்கப்பட்ட, அதாவது மோசேவுக்கு மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட விளக்கு இந்த மெனோரா என்பது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட மெனோரா என்பது பரலோகத்தில் இருக்கும் மெனோரா. அந்த மெனோரா யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா, ஆமாம், மெனோரா. அது ஏன் அப்படின்னா சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், கால்களுக்கு தீபம். அந்த தீபம்ன்றது வந்து நூர், அதான் பாதைக்கு வெளிச்சம். ஓகே, இந்த தீபம் வசனம் யாரு நமக்கு? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே சஞ்சரித்தார். ஸோ இந்த மெனோரான்றது வந்து யூதர்களுக்கு அடையாளம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை
குறிக்கிறதாக மெனோராக இருக்கிறது. அந்த சோதரர் வந்து எல்லாரும் போய் தொட்டுட்டு சொல்லாம் சொல்லணுவாங்க. எருசலேம்ல ஒரு சோதரை வச்சு சோதரில் போய் எல்லாரும் அது வந்து தட் இஸ் கால்ட் வெயிலிங் வால், அழுகையின் கற்சுவர். அதாவது தேவாலயத்தின் சாலமோன் கட்டிய, அதாவது செருபாபேல் கட்டிய 2ஆம் தேவாலயத்தின் எல்லையில் இருந்த இந்த கல், அது எல்லையில் இருந்த சுவர், அது மதிர் சுவர். ஓகே, அது தேவாலய கட்டடம் கிடையாது. ஓகே, தேவாலய கட்டடம் முழுமையாக இடிபட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்கதரிசனத்தின்படி. ஓகே, அது பண்ணுறது வந்து அவர்களுக்கு இன்னும் இயேசுவே மேசியா என்பது அறியாமல் இருப்பதனால் செய்கிறார்கள். மெசியானிக் யூதர்கள் செய்வதில்லை அதை. இப்போ 4வது வசனத்துல யோவான் ஆசியாவில் 7 சபைகளுக்கு எழுதுகிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் அப்படின்னு வருது இல்லையா? இந்த 7 சபைகளுக்கும் இந்த 7 ஆவிகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, அனுப்பப்படுகிற 7 ஆவிகளா? இல்லை 7 சபைகள் அப்படிங்கிறது வந்து அதுவும் மெனோராவில் போட்டு அது அடுத்த வாரத்துக்கான இதுவாக வச்சுருக்கேன். எசிபேத்தி சாப்பிலா, எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, சர்தை, பிலடெல்ஃபியா, லவோதிக்கேயா, இன்னும் விட்டனே, ஏசிபேத்தி, தியத்திரா விட்டுட்டேன். தியத்திரா, எசிபேத்தி சாப்பிலா. அது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அந்த மெனோராவில் போட்டு காமிக்கிறேன். அது என்ன வியூ அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஓகே, அடுத்த வாரத்தில் காமிக்கிறேன்க்கா. 7 நட்சத்திரங்களும் 7 சபைகள், சபைகளின் தூதர்கள் இல்லைங்களா? அதுவும் அடுத்த வாரத்தில் வருது. தான் வருது ஆண்டி, அதுவும் அடுத்த வாரத்தில் தான் வருது, இந்த வாரத்துக்கு இல்லை இது. ஓகே, அப்போது இந்த 7 சபைகளுக்கும் 7 ஆவிகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பியூலாக்கா கேட்குறாங்க. கரெக்டா? ஓகே, 7 சபைகள், 7 ஆவி, 7 குத்துவிளக்கில் இருக்கிற 7 அந்த கிளைகள். 7 என்பது சம்பூரணத்தை குறிக்கும். வேதத்தின்படி 7 என்பது சம்பூர்ணத்தை குறிக்கும். 7ன்றதை வந்து 3த்தையும் கனெக்ட் பண்ணிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, 7 என்பது சம்பூர்ணத்தை குறிக்கும். சம்பூர்ணமான ஆவி, சபையின் சம்பூரணம், சபையின் நிறைவேற்றம் இப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, அது வந்து இப்போ அந்த ப்ராஃபட்டிக் வியூ அப்படின்றத பார்ப்போம். இந்த தூரப்பார்வை, அந்த விஷன் கிளாஸஸ் போட்டுன்னு பார்ப்போம். சரி, ராஜா சொல்லுங்கள். யூ வாண்டட் டு சே சம்திங். 11:2 ஞானம், உணர்வு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து அது 6 விஷயம் இருக்கும். 7வது என்ன அப்படின்னு தேடும் பொழுது அந்த 7வது வந்து இது எல்லாத்தையுமே, இந்த ஆவிகளை எல்லாம் அருளக்கூடிய கர்த்தருடைய ஆவி தான் இந்த ப்ராமினன்ட் திங். கரெக்ட். நம்ம சும்மா ஏதாவது எண்ணி பார்த்தோம்னா 6 ஆவிகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது எல்லா ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததுனால அது கர்த்தருடைய ஆவியானவர் தான் பிரதானமானது. அதுதான் 7வதா மெயினாக இருக்குது அப்படின்னு விளங்குது. கரெக்ட். அதனால தான் வந்து அந்த 7வது வந்து நடு தண்டில் போட்டிருப்பேன். அதனால தான் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, நடு தண்டில் போட்டிருப்பேன் 7வது. பாருங்கள், இப்போது போட்டிருக்கேன் பாருங்கள், நடு தண்டில் இருக்கும். அந்த தண்டு தான் எல்லாவற்றையுமே கொடுக்கறது அப்படின்னு இருக்கும். ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடு தண்டு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:6 பார்த்தீங்கன்னா 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்புவது தேவனுடைய ஆவிகள். இது எல்லாமே அதோட கணக்கானது தானே? ஆமாம், அதான் எல்லாமே வந்து 7 ஆவிகள். அதாவது 7 கண்கள், 7 ஆவிகள், 7 ஆவிகள் பூமிக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது கர்த்தரால் எல்லா ஆவிகளும் சம்பூர்ணமாக அவர் அனுப்புகிறார். சம்பூர்ண உலகத்தையும் அவர் கண்காணிக்கிறார் அப்படின்ற இதனால வந்து
வெளிப்படுத்தும் விசேஷத்தை என்ன சொன்னேன்? இட் இஸ் மோர் ஆஃப் அ அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சயின்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சயின்ஸ் இல்லை, அறிவியல் இல்லை, சைன், SIGN, சைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வசனத்துல உண்மையுள்ள சாட்சின்னு வருது இல்லையா? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சி நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறாரு? படிங்க, வசனத்தை படிங்க மறுபடியும். இயேசுவதான் குறிக்கிறாரு. ஓகே, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவரிலிருந்து முதற்கொண்டவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. உண்மையுள்ள சாட்சினா எப்படி அப்படின்னு சங்கீதம் 119 முழுக்க படிக்கணுமே. இப்போ சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா வேதத்தை சாட்சி 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 என்று நிறைய இடத்துல வரும் அதில். ஓகேவா? அப்போ உண்மையுள்ள சாட்சி, உண்மையுள்ள வேதமானவர், உண்மையானவர் ஆண்டவர், வசனம், வசனமானவர், வார்த்தையானவர் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா அவர் பரலோகத்தில் இருந்தவர், இயேசு பரலோகத்தில் இருந்தவர், பூமிக்கு வந்தார். ஓகே, பிதாவை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்த முடியும் பிதாவை அவரால்? செய்கையினால. ஸோ ஹி விட்னஸ்ட் த லார்ட் த்ரூ ஹிஸ் டீட்ஸ். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்ததால, அவருடைய செய்கையினால, அவருடைய வார்த்தைகளை அவர் சொன்னதுனால. புரியுதுங்களா? அதான் சாட்சி. சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்ந்தவர் இயேசு. அதாவது பரலோகத்திலேயே இருந்துக்கிட்டு, பரலோகத்தில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நீங்களாம் ஒழுங்கா இல்லடா அப்படின்னு சொன்னவர் கிடையாது. அவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி அவர் நமக்காக நம்மை போலவே மாறி நமக்கு வரக்கூடிய எல்லா பாடுகளும் அவரும் அனுபவித்து, புரியுதுங்களா? எபிரேயர்ல வரும் ரொம்ப அழகா, பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு தானே செய்யறாரு எல்லாத்தையும். ஆமா, அதான் சாட்சி. சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தவர் அவர், உண்மையுள்ள சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தவர் அவர். அவருக்கு முன்னாடி சாட்சிகள் இருக்கலையா? அப்படி இருந்தாங்க. சாட்சியுள்ள ஜீவியம் வாழலைன்னா எலியாலாம் எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டான். ஓகேவா? சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தான் எலியாலாம், எலிஷாலும் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தான். ஆனால் உண்மையுள்ள சாட்சின்னு தன்னைத்தானே சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? அவரே வார்த்தையாக இருக்கிறதுனால உண்மையுள்ள சாட்சி. அடுத்தது பாருங்க, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதின்னு வருது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. அந்த எந்த அதிகாரமும் அவரிடம் இருந்த வரல. நமக்கு ஒரு அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி கர்த்தருடைய ஆவி மாதிரி அந்த அதிகாரமும் வல்லமையும் கூட இவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதானே? கரெக்ட். இப்போ கர்த்தரால் ஒழிய அதிகாரங்கள் இல்லை அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால்தான் எல்லா அதிகாரமும் தேவனிடமிருந்து பூமியின் ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமா, அந்த மெனோராவ மாதிரியே தான் இதுவும். ஆமா, மற்ற ஆவிகள்லாம் அவரிடம் இருந்து பெறப்படுகிறது போல இந்த அதிகாரங்களும் வல்லமைகளும் கூட அதுக்கும் ஊற்றும் உறைவிடமா இருக்கிறது இயேசுதான் அப்படிங்கிறது தானே இதுல அர்த்தம். ஆமா, கரெக்ட். வெரி 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 ட்ரூ, வெரி ட்ரூ. காலம் சமீபமாய் இருக்கிறது. இது சபை எடுத்துக்கொள்ளப்படுறது தானே அங்க மென்ஷன் பண்றது. ஓகே, காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்றது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் நிறைவேற காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு ஓவராலாக எடுத்துக்கணும். அதில் எடுத்துக்கொள்ளப்படுதலும் ஒன்று. ஓகே, அதில் எடுத்துக்கொள்ளப்படுதலும் ஒன்று. ஏன்னா இதுக்கு அடுத்த வசனங்களில் வர்ற அந்த பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாரும் வரை கண்டு புலம்புவார்கள் அப்படிங்கிற வர்றப்போ சொல்லியிருப்பேன். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த 5 வசனங்களில் ஒவ்வொருத்தர் இப்போது நீங்கள் ஒரு விளக்கம் சொன்னீங்க. இப்போ பியூலாக்கா
ஒரு விளக்கம் சொன்னாங்க. அந்த விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா மெனோராவை போல அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பழைய ஏற்பாடு அப்படின்ற கண்ணாடியை போட்டு பார்க்குறது. ஓகேங்களா, பழைய ஏற்பாடுன்ற கண்ணாடி போட்டு பார்க்குறது. இப்போது ராஜி கேட்டாங்க, இந்த காலம் சமீபமாக இருக்குன்றது வந்து இது மட்டுமா? இல்லை காஷன், அங்கே ஒரு பிளாக் ஹேட்டு, இல்லை அது மட்டும் இல்லை, எல்லாமே நிறைவேறத்துக்கு காலம் சமீபமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 3 விதத்தில் நம்ம ஒவ்வொரு கேள்வியோ இல்லை ஒவ்வொரு இதுவோ 3 விதத்தில் நம்ம வந்து டச் பண்ணி எடுத்துக்கிட்டே போவோம். ஏன்னா சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, எனக்காக புரிஞ்சுதா? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. இத நாம் படிச்சிருக்கோம், ஆனால் இதோட அர்த்தம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. ஓகே, இதுதான் மொழியில் வர்ற பிரச்சனை, இதுதான். ஓகே, இப்போது எதனால் வெளிப்படுத்தின விசேஷங்கள் அடையாளங்களால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். மொழி மாற்றம் அடையக்கூடியது, அடையாளங்கள் மாறாதவை. ஓகே, நான் இந்த இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு வசனம் ஒன்று அனுப்புகிறேன். 1600 இருந்த ஆங்கில பைபிளில் இருந்த வசனம். நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எப்போ 1600ன்னா என்ன? 400 வருஷம் முன்னாடி இந்த ஆங்கிலத்தில் இருந்த வசனம் ஒன்றும் புரியாது உங்களுக்கு. ஆனால் ஆங்கிலம் அது. இப்போ தமிழி அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, அது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. தமிழ் எழுத்தே இது தமிழே இல்லை அப்படின்னு விடுவீங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மொழி என்பது மாறக்கூடியது. ஓகே, எதனால் அடையாளங்களாக வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கான ரீசன் இதுதான். மொழி என்பது மாறக்கூடியது, அடையாளங்கள் மாறாதது. இப்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்த நிறைய போதனைகள் இருக்குது. ஆனால் எந்த போதனை சட்டம் நம்மளுக்கு ஞாபகம் வரும்னா அவர் சொன்ன ஓமைகள் ஞாபகத்துக்கு வரும். விதைப்பான் ஓமை, கடுகு ஓமை அப்படின்னு சொல்லி ஓமைகள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அடையாளங்களாக கதைகளாக சொல்லப்படும் பொழுது நம்முடைய இருதயத்திலும் ஆழமாக பதியும். அதே சமயம் தேவையான செய்தியையும் கடத்த முடியும். இதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்துல்லாக்கா ஜெபம் பண்ணி முடிங்களாக்கா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்பா, கோழி குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல அப்பா சிறு கூட்டமாய் சிறு மந்தையா எங்களை இந்த வகுப்புக்கு சேர்த்து இருக்கிறீங்க. நன்றி சொல்றோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. முதல் நாள் நல்ல விதமாக நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. 5 வசனங்களிலும் அநேக வித்தியாசமான காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்றோம். எங்களுடைய எல்லா எண்ணங்களையும் கூட ஷேர் பண்ண எங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இன்னும் அநேக சத்தியங்களை இன்னும் ஆழமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானோரின் ஆளுகை கட்டுப்பாட்டுக்குள்ளார எங்க ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீதி இருக்கிற நேரங்களையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதை தலைமை தாங்கி நடத்துகிற மகனை உங்களுடைய ஞானத்தினால உங்களுடைய அவர்களுக்குரிய சரீர பலனால எல்லா தேவைகளையும் சந்தித்து அவரை மிகவும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த அர்ப்பணிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.